குழந்தைகளா, இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி பாடம் 4. இதில் நாம் முந்தைய வகுப்புகளிலே வல்லினம், மெல்லினம் இந்த இரண்டிலும் வரக்கூடிய சொற்களையும் படங்களையும் பார்த்துவிட்டோம். இந்த வகுப்பில் நாம் இடையின எழுத்துக்களையும் அதில் வரக்கூடிய சொற்களையும் படங்களையும் பார்க்க இருக்கிறோம். நாம் முந்தைய வகுப்புகளிலே மெய் எழுத்துக்களினுடைய வகைகள் எல்லாம் படிச்சிருக்கோம். உங்களுக்கு நினைவு இருக்கா குழந்தைகளா? இடையின எழுத்துக்கள் எது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஈ, ஏர், இல், இவ், இல், இல் இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். இதில் வரக்கூடிய சொற்களை காண்போமா? வாய், வா, ஈ, வாய், வா, ஈ, வாய். தேர், தே, இர், தேர், தே, இர், தேர். பள்ளி, ப, இல், லி, பள்ளி, ப, இல், லி, பள்ளி. செவ்வாய், சே, இவ், வா, ஈ, செவ்வாய், சே, இவ், வா, ஈ, செவ்வாய். சிமிழ், சி, மீ, இல், சிமிழ், சி, மீ, இல், சிமிழ். பள்ளி, ப, இல், லி, பள்ளி. இந்த பள்ளி ஸ்கூலை குறிக்கக்கூடிய சொல். இப்போ நாம் இந்த இடையின எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்களையும் படங்களையும் காண்போமா? முதல்ல ஈ. நாய், நா, ஈ, நாய். பாய், பா, ஈ, பாய். மிளகாய், மீ, லா, கா, ஈ, மிளகாய். அடுத்து இர். இளநீர், இ, லா, நீ, இர், இளநீர். ஏர், ஏ, இர், ஏர். வேர், வே, இர், வேர். அடுத்து இல். முயல், மு, யா, இல், முயல். மயில், மா, இ, இல், மயில். அணில், ஆ, நீ, இல், அணில். அடுத்தது இவ். செவ்வானம், சே, இவ், வா, ந, இம், செவ்வானம். செவ்வந்தி, சே, இவ், வா, இந்த், தி, செவ்வந்தி. சவ்வரிசி, சா, இவ், வா, ரி, சி, சவ்வரிசி. சா, இவ், வா, ரி, சி, சவ்வரிசி. அடுத்தது இல். தால், பால், தா, இல், இப், பா, இல், தால், பால். யாழ், யா, இல், யாழ். கேழ்வரகு, கே, இல், வா, ரா, கு, கேழ்வரகு. அடுத்தது இல். முள், மு, இல், முள். தேல், தே, இல், தேல். வால், வா, இல், வால். அடுத்தது உரிய படத்தை இணைப்போம். இடையின எழுத்துக்கள் வட்டத்தில் கொடுத்துருக்காங்க.
அதற்குரிய படத்தை நாம் பொருத்தணும். முதல்ல பாருங்கள் ஈக்குரிய படம் எது? கொய்யா, முட்டை, சீப்பு. இதில் எது வரும்? ஈ கொய்யா. அடுத்தது இர் செவ்வந்தி, ஏர், மாம்பழம். இதில் எது வரும்? இர் ஏர். அடுத்தது பாருங்க இல் பள்ளி, பூண்டு, மான். இதில் எது வரும்? இல் பள்ளி. அடுத்தது பாருங்க இவ் செவ்வானம், வண்டு, புத்தகம். இவ் செவ்வானம். அடுத்தது பாருங்க இல். இதுக்கு எது வரும்? யாழ், பானை, மரம். இல் யாழ். அடுத்தது பொதுலகரையில் கேரட், கத்தி, தேல். இதில் எது வரும்? இல் தேல். அடுத்ததும் அதே போல தான். ஈக்கு எதை பொருத்தணும்? ஈ மிளகாய். அடுத்தது பாருங்க இர் இர் தேர். இல் முயல். இவ் செவ்வந்தி. அடுத்தது சிறப்பிழகரையில் தாழ்பால். அடுத்தது இல் தேல். இது உங்களுக்கு புரிஞ்சுதா குழந்தைகளா? இப்போது இது எழுதும் முறை அறிவேன். அடுத்த பயிற்சி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எழுதும் முறை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. பாருங்க முதல்ல ஒரு வளைவு, அதுக்கப்புறம் இன்னி திரும்பவும் பா ஷேப்பில், ஃபஸ்ட்டு யூ ஷேப்பு அப்புறம் பா ஷேப்பில் போடணும். இது ஈ. அடுத்தது பாருங்கள் எர். முதல்ல ஒரு குத்துக்கோடு, அப்புறம் ஒரு சாய்வு கோடு, திரும்ப ஒரு குத்துக்கோடு போட்டு கீழே இழுக்கணும். இது எர். அடுத்தது இல். முதல்ல வட்டம், அப்புறம் இப்படி ஒரு வளைவு, அப்புறம் திரும்ப கீழே மேலே கொண்டு போகணும். இது இல். அடுத்து இவ். அதே போல் கீழே ஒரு வட்டம், திரும்ப கீழேருந்து மேலே கொண்டு போகணும். அதாவது ஒத்த சுழி கொம்பு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வளைவு போட்டு கீழே சிறிய கோடு போட்டு அப்புறம் குத்துக்கோடு போடணும். இது இவ். அடுத்து இல். ஒரு குத்துக்கோடு, ஒரு படுக்கை சாய்வு கோடு போட்டு மாதிரி சுழிச்சு விடணும். அதுக்கு பிறகு கீழே ஒரு சின்ன கோடு போட்டு அதுலேருந்து இப்படி போட்டோம்னா இல். அடுத்தது ஒரு சிறிய வளைவு, வட்டம் போட்டு அதுலேருந்து கீழேருந்து மேலே போகிற மாதிரி ஒரு ஒத்த சுழிக்கும் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வளைவு போட்டு திரும்ப அதுலேருந்து ஒரு கோடு, அதுலேருந்து ஒரு குத்து கோடு போட்டு புள்ளி வைக்கணும். இது இல். அடுத்து நமக்கு மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் எது? இக்கிங்கிச்சு இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய வாக்கியங்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் சொற்களை பார்த்தோம். இப்போ நம்ம வாக்கியத்தில் அமைச்சிருக்காங்க, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இக்கில் பக்கம் நிற்கும் கொக்கு. அடுத்து இங்கு எங்கள் வீட்டில் பொங்கல். அடுத்து இச் பச்சை நிற மொச்சை. அடுத்து இன்று பஞ்சு மெத்தையில் துஞ்சு. அடுத்து பாருங்க இட்டு கட்டம் போட்ட சட்டை. அடுத்தது இன் முசுலின் வண்டி குதிரை சண்டி. அடுத்தது இத்து முத்து கைவிரல் 10. அடுத்து இந்து பந்து போட முந்து. அடுத்தது இப் அப்பா தந்த சொப்பு. அடுத்தது இம் தம்பி பார்த்த தும்பி. அடுத்து ஈ நெய் சோறு செய். அடுத்து இர் தேர் வருது பார். அடுத்து இல் நல்ல வழியில் செல். அடுத்தது இவ் செவ்வகத்தட்டில் கோவை. அடுத்தது இல் சிறப்புலகரையில் யாழ் கேட்டு மகிழ். அடுத்து இல் பல் துள்ளி ஓடும் புள்ளிமான். இட் காற்றில் ஆடும் கீற்று. அடுத்தது இன்
என்னை ஈன்ற அன்னை. குழந்தைகளா, இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதில் உங்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்க போகிறேன், பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, நாம் இதுக்கு முன்னாடியே பார்த்த படங்களே தான். அதனுடைய சொற்கள் நமக்கு விடுபட்ட எழுத்துக்களாக கொடுத்துருக்காங்க. அந்த விடுபட்ட எழுத்துக்களை நீங்கள் நிரப்பணும். அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு கட்டத்திலையும் மெய் எழுத்துக்களை கொடுத்துட்டாங்க. அந்த மெய் எழுத்துக்குரிய படத்தை நீங்கள் வரையணும். அடுத்தது எழுத்தோவியம். ஒரு மலரில் இடை எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. அந்த பூவுக்கும் அந்த எழுத்துக்கும் நீங்கள் வண்ணம் தீட்டி மகிழலாம். அடுத்தது பாருங்க, எழுதி பழகுவேன். புள்ளி புள்ளியாக இடை எழுத்துக்களோட வடிவத்தை கொடுத்துட்டாங்க. நீங்கள் அது மேலேயே எழுதுனீங்கன்னா நீங்கள் இடை எழுத்தை அழகாக எழுதி பழகிடலாம். உங்களுக்கு இந்த பகுதி புரிஞ்சுதா குழந்தைகளா? அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.